யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து எவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படிதான் நாம் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். அதில் பாவங்களை குறித்து நிறைய காரியங்களை படித்தோம். கடைசியாய் பேசுனது அவமதிக்கிறது பாவம் அப்படி சொல்லி. இன்னும் அதில் மேட்டுமையான கண் அது பாவம் அப்படி சொல்லியிருக்குது. பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் போனால் பாவம் அப்படி சொல்லியிருக்குது. இப்படி நிறைய காரியங்களை எகிப்தினுடைய பாவங்களாய் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது எகிப்தினுடைய சில அடையாளங்கள், எகிப்து எவைகளுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்றா அதோடைய சில அடையாளங்களை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது, எகிப்து எதற்கு அடையாளமாக இருந்துச்சு அப்படி சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ளே போனாங்களே, அப்படி போகும்போது அவங்க கண்ணுக்கு மேய்ப்பர்களாக தான் இருந்தாங்க. உன்னுடைய தொழில் என்ன அப்படி சொல்லி பார்வோன் கேட்குறான் யாக்கோபுக்கு. அப்போது யாக்கோபு நான் ஆடு மேய்ப்பவன் அப்படி சொன்னான். இப்போ பார்வோனுடைய ஆடுகளையும் கொடுத்து மேய்க்கிறதுக்கு கொடுத்தாங்க, வேலை செய்ய கொடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த எகிப்தியர் இந்த எபிரேயரோட சாப்பிடக்கூட மாட்டாங்க, வித்தியாசம் பார்ப்பாங்க. ஆதியாகம புஸ்தகம் 43:32வது வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். 2 விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. ஒன்று, மற்றவர்களோடு ஐக்கியம் இல்லாத அனுபவம். தனிப்பட சாப்பாடு வைக்கிறாங்க பாருங்க. மற்றவர்களோடு ஐக்கியம் இல்லாத ஒரு அனுபவம். எகிப்தியர் அப்படி சொன்னால் அந்த எகிப்தியரோட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. வேறு எகிப்தில் நிறைய அந்நியர்கள் இருக்கிறாங்க. எகிப்து இருந்த காலத்தில் நிறைய அந்நியர்கள் இருக்கிறாங்க. எப்படி இந்த தமிழ்நாட்டில் கலந்த ஜனங்கள் இருக்கிறாங்களோ அதை போல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த எகிப்தியர் மற்றவர்களோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட அந்நிய ஐக்கியம் வைக்க மாட்டாங்க. 2வது, எபிரேயர்களில் கூட அவங்க உட்காந்து சாப்பிட்றது அவங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். அப்படின்னா யார் பக்கத்தில் உட்காரத்துக்கு நம்ம அருவருப்பாக நினைப்போம். நம்மளை விட தாழ்ந்த ஜாதி யாராவது இருக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கு அருவருப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகிறது நம்மளுக்கு அருவருப்பாக இருக்கும். அவங்கக்கிட்ட நின்று சமமாக பேசுகிறதுக்கு அருவருப்பாக இருக்கும். அப்படி சில அருவருப்புகள் இருக்குது. அதனால தான் எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டாங்க, அது அவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. ஜாதி வித்தியாசம் பார்ப்பாங்க. இந்த எகிப்தியர் ஜாதி வித்தியாசம் பார்ப்பாங்க. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். அப்படி செய்வது அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அதனால தான் தனிப்பட அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்ணும், நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்ணும், நீங்கள் இங்கே சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு எப்படி செய்கிறாங்க பாரு. கீழ் வசனம் வாசிமா. ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். பார்த்தீங்களா, அவனோட சாப்பிட்ற எகிப்தியர். அப்போ எகிப்தியர் அவனோட சாப்பிட்லாம், ஆனால் இவங்களுக்கெல்லாம் தனிப்பட வச்சாங்க பார்த்தீங்களா. அதனால் இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மற்றவர்களோடு கலக்க மாட்டாங்க. ஜாதி வித்தியாசம் இருக்கும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க. அது நமக்கு மறக்கவே கூடாது. ஒரே இரத்தத்தினால் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனுக்குள்ளே எல்லாம் பரிபூர்ணமாக இருந்ததே. அப்போ அவர் ஒருவனை தானே படைத்தார். அப்படி ஆண்டவர் ஜாதி வித்தியாசம் உண்டாக்கணும் இந்த பூமியில் அப்படி சொன்னால் ஒரு 10 பேரை தனித்தனியாக உண்டாக்கியிருக்கணும். ஆதாமை உண்டாக்கின மாதிரி 10 பேரை தனித்தனியாக உண்டாக்கி இவங்க இந்த ஜாதியில் வந்தாங்க, அவங்க அந்த ஜாதியில் வந்தாங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்ததான முதல் ஒரு மனிதன், அவன் மூலியமாக தான் சந்ததி வந்தது. பாஷை வித்தியாசமாக இருக்கலாம்,
காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் முதல் வந்தது யார்? ஒரு மனிதன். அவனுக்குள்ளேருந்து வந்தவங்க தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர். அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ நம்முடைய பிதாக்கள் யார்? எங்கேயோ சொல்லிட்டு போனால் எல்லாரும் ஒருத்தர் தான், ஒரே ஒரு ஆள் தான். அதனால தான் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவனுக்குள்ளே ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. அப்போ ஒரு மனிதனை படைத்து அவனுக்குள்ளேருந்து உண்டாக்குன நம்ம எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறோம், வித்தியாசம் பார்க்குறோம். பிரிஞ்சு இருக்கிறோம், வித்தியாசம் பார்க்குறோம். இந்த வித்தியாசம் இந்த எகிப்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த எகிப்தியர் எங்கே வர முடியாது? கானானுக்குள்ளே வர முடியாது. இந்த எகிப்தியர் கானானுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த எகிப்தியர் கானானை விரும்ப மாட்டாங்க. அப்போ இந்த அனுபவம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படி சொன்னால் அந்த பரம கானானுக்குள்ளே நம்ம போக முடியாது. நமக்குள்ள எப்பொழுது மீட்கப்பட்டோமோ, எதனால் மீட்கப்பட்டோம்? நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்தீர்களே அப்படி சொல்லி பேதுரு சொல்கிறான். அப்போ விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். வெள்ளியும் பொன்னும் கொடுத்து மீட்கலை, ஆண்டவர் இரத்தத்தையே கொடுத்து மீட்டிருக்கிறார். அப்போ அவருடைய ரத்தம் எனக்கு வந்தது மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்குது. அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய ரத்தம் மட்டும்தான். அதில் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இன்னார் 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 அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் இன்னார் என்றதான எண்ணம் வரக்கூடாது. நாங்கள் எல்லாம் சகோதரர்கள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்கிறதான எண்ணங்கள் மட்டும்தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆழமாக இருக்கணும். அப்போன்னா யாரை பார்த்தாலும் நமக்கு இந்த வேற்றுமை மனசுக்கு வராது, வேற்றுமை தெரியாது, ஜாதி வித்தியாசம் தெரியாது. அப்படி இல்லை அப்படி சொன்னால் சபைக்குள்ளே இருப்போம், எல்லாம் ஓகே, சபைக்குள்ளே இருப்போம். ஆனால் அந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போது, சில விஷயங்கள் வரும்போது, அப்போ பாருங்கள், அந்த சாயம் நமக்கு தெரியும். அந்த சாயம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் வித்தியாசம் தெரியக்கூடாது, இன வித்தியாசம் தெரியக்கூடாது, பாஷ வித்தியாசம் தெரியக்கூடாது, எல்லாம். அப்போ பரலோகத்தில் எல்லாரும் அங்கே ஒன்று போல தானே இருப்போம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியும். 1 யோவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ரட்சிக்கப்பட்டேன், மற்றவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க வேற, நாங்கள் வேற. அதுதாங்க வேதத்தை சரியாய் விதத்தில் படிக்கணும். அவங்க என்ன நோக்கத்தோடு அதை எழுதி வச்சிருக்காங்க? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வேற ஜாதி ஆச்சு, நாங்கள் வேற ஜாதி ஆச்சு அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இனி எவ்விதமாக இருப்போம்னு தெரியாது. ஒன்றா கலப்பமா இல்லை நான் அப்படியே இருப்போமா? அதான் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியும். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் எவ்விதமாக இருப்போம்னு இன்னும் வெளிப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ வெளிப்படும்? அந்தந்த சமயங்கள் வரும்போது, அந்தந்த நேரங்கள் வரும்போது தான் வெளிப்படும். நாம் உண்மையாகவே சேர்ந்துருக்கிறோமா இல்லை இன்னும் வேறு பிரிஞ்சிருக்கிறோமா? வேத வசனங்கள் ஒன்றும் பொய் இல்லைங்க. நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறது உண்மை. ஆனால் எல்லாரோடும் ஒத்துமையாக ஒன்றா எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருக்கிறோமா? அதுதாங்க தேவன் விரும்புவார். அப்படி வித்தியாசம் பார்த்திருந்தா ஆண்டவர், அப்போ அவர் யூத குலத்துக்கு தானே வந்தார். யோவானுடைய சுவிசேஷம் 1:11 வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதில் தான் வந்தார். அப்படின்னா அவர் யூதனாக தான் பிறந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி சொன்னாங்க. அப்போது அவர் சொந்தமானவங்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னோடனே அவர் ஒரு மாதிரி ஆயிடல, அடுத்தவங்களை சொந்தமாக்கிட்டார். அப்போ என்னை சொந்தமாக்கும் போது நானும் யாராக மாறுறேன்? எழுத்தின் பிரகாரம் யூதனாக மாறுறேன். அவங்க பிறக்கும் போதே யூதன், நான் ரத்தத்தினால யூதனாக மாறுறேன், நான் ரத்தத்தினால யூதனாக மாறுறேன். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? அவருக்கு சொந்தமானவர்கள் யூதர்கள். அப்போ சொந்தமானதில் வந்தார்னா அவர் யூத குலத்தில் தான் வந்தார். அப்போ யூத குலத்தில் பிறந்ததான் அவர்
மற்ற புறஜாதிகள்கிட்ட போயிட்டு தண்ணி கேட்கக்கூடாதே. சமாரியாக்கிட்ட தண்ணி கேட்டாரே. அவள் சமாரியாவை அவள் வேற மாதிரி நினைக்கலையே ஆண்டவர். அவளே சொல்கிறாள், நீவுதானா இருக்க என்கிட்ட தண்ணி கேட்குற, நீங்களாம் தண்ணி குடிக்க மாட்டீங்களே, என்கிட்ட தண்ணி குடிக்க மாட்டீங்களே, எங்களை அருவருப்பீங்களே, ஜாதி வித்தியாசம் பார்ப்பீங்களே, அப்படி அவள் சொல்கிறாளே. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பார்க்கல பார்த்தீங்களா? அதை பார்க்காம அவகிட்ட தண்ணி கேட்டு கொடுக்குறான். ஆரம்ப நாட்கள்லாம் சில கிராமங்களில் சில ஆட்கள் போனாங்கன்னா ஒரு சில கிணறுல தண்ணி குடிக்கக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? அங்கே வாழை மட்டை வச்சுருப்பாங்களாம். அந்த வாழை மட்டையை எடுத்து தண்ணி ஊற்றுவாங்க. இவங்க தூரமாக வந்து அப்படி காட்டு குடிக்கணும். கையில் வாழை மட்டையில் ஊற்றி கையில் வாங்கி குடிக்கணும். அப்படி வச்சுருந்துருக்காங்க. அடிமைகளை மாதிரி வச்சுருந்துருக்காங்க. தாழ்ந்த ஜாதிகள் கீழே தான் இருக்கணும். வெள்ளைக்காரங்க வரும்போது அந்த தூத்துக்குடி அப்புறமா அந்த திருநெல்வேலி பக்கமெல்லாம் சகோதரிமாருங்க கீழே மட்டும்தான் அறை கட்டி ஒரு டவுல் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்களாம். மேலே கூட துணி இல்லையா. அந்த துணி போடணுன்னா கூட வரி கட்டணுமா. துணி போடணுன்னா கூட வரி கட்டணுமா. இவர்கள் வந்து அந்த காரியத்தெல்லாம் மாற்றினாங்க. அந்த காரியத்தெல்லாம் மாற்றினாங்க. நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? எல்லாரும் ஒன்று. வெள்ளைக்காரங்க மட்டும் நம்மளை அவனை கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா நம்ம கெதி என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள். சுவிசேஷம் சொல்லலை, நம்மளுக்கு ஆண்டரை பற்றி வெளிப்படுத்தலை, சொல்லி கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம என்ன ஆயிருப்போம்? இந்த உலகத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்னாலே தோமா வந்துட்டான். கிபி 52 வந்தானா. 52 வந்து 20 வருஷம் ஊழியம் செய்து 72 தான் மரித்தான். அப்போ அவன் வரும்போது எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வித்தியாசமெல்லாம் இருந்ததில்லை. இதெல்லாம் ரொம்ப மிஞ்சி போகுது அப்படி சொல்கிறதால தான் அவங்கள கொலை பண்ணாங்க அவரை. அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம வந்து எந்த சூழ்நிலை இருந்தோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அப்படி மாற்றி வந்ததான் நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமாம், அந்த வீட்டுக்காரங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அந்த வீட்டுக்காரங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இந்த ஜாதிக்காரங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அந்த ஜாதிக்காரங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன் நான். அவங்க வந்து படகுக்காரங்க, அந்த ஊட்டியில் இருப்பாங்க பாருங்கள், அவங்க படகு பாஷை பேசுகிறோம். அப்போ அவங்க எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. நான் தான் எந்த வீட்டில் போனாலும் சாப்பிட மாட்டேன்னு. இல்லை எனக்கு வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க. எச்செல்லாம் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. எச்செல்லாம் பண்ணல, சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, புது ஆத்மாவாச்சே அதனால் நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் அவங்க டீ வேறு கொண்டு வந்து அதில் தொட்டு சாப்பிடுங்க, அதை தொட்டு தான் சாப்பிட்ணும், அதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்றாங்க. இன்னொன்று எடுத்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சாப்பிடுங்க, உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சுத்தமாக செஞ்சுருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஐயோ அப்படியெல்லாம் நான் இப்படி இல்லை, நீங்கள் வாயில் போட்டு கொடுத்தா கூட நான் வாங்கி சாப்பிட்ருவேன். எச்செல்லாம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் சாப்பிடல, அதுதான் நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லி சாப்பிட்டேன் ஒன்று. யோசித்து பாருங்கள். அப்போ அவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்களா, இவங்க சாப்பிட மாட்டாங்களா? நம்மளுடைய காரியம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் வந்த உடனே சொல்லிட்டேன், யார் வீட்டில் போனாலும் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் புது ஆத்மாக்களுக்கு தெரியாதே. அதனால் அவங்க டீ கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டேன். அவங்களுக்கு கொடுத்ததான அந்த பணியாரம் மாதிரி எதுவும் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். ஆகவே நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் வந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து மூலியமாக ரட்சிக்கப்பட்ட நாம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம்? அந்த சமயம் வருது, அதை தான் இனி எவ்விதமாக இருப்போம் அப்படி சொல்கிறாங்க. படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை. ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிறோம். ஒரு கல்யாணமோ அதுவோ இதுவோ வரும்போது தான் நம்ம சாயம் வெளுக்கும். இனி எவ்விதமாக இருப்போம் தெரியாது. நீ எவ்விதமாகனா இருந்துக்கோ. ஆனால் அவர் வெளிப்படும் போது இந்த மாதிரி வேற்றுமையும் பிரிவினைகளும் வித்தியாசங்களும் இல்லாமல் அவருக்கு ஒப்பாக இருந்தால் தான் அவரை சந்திப்போம். ஒப்பாக இருந்தால் தான்.
எந்த விதமான இருதயத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் பல ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்க இன்னார் இன்னார் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறதான அனுபவம் நம்மளுக்கு இந்த நாட்கள் இருக்கணும். அதுதாங்க கிறிஸ்தவங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லி அந்தியோக்கியா பட்டணத்தில் சொன்னது என்னன்னா, எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் அனுதினமும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டில் இருந்து ஒரே இடத்துல அப்பம் புட்டு சாப்பிட்டாங்களாம். ஒன்று போல உட்காந்துட்டு அப்பம் புட்டு சாப்பிட்டார்கள். அதனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்துச்சு, கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்துச்சான். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 28வது வசனமா பாருங்க. அந்தியோக்கியா பட்டணத்தில் தான் முதல் இந்த பேர் கொடுத்தாங்க கிறிஸ்தவர்களுக்கு. 11:28 இல்லையா? அவர்கள் ஒரு வருஷ காலமாய் 26ஆம் வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. பாத்தீங்களா? அவர்கள் ஒரு வருஷ காலமாய் அங்கு இருந்தாங்க. அந்த ஒரு வருஷ காலமாய் அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்க ஜனங்களாம். இவங்க எப்படி இருக்கிறாங்க? யூதர்கள் மாதிரியே இருக்கிறாங்களா? நம்மக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்காமல் இருக்காங்களா? நம்மளை வித்தியாசம் பார்க்குறாங்களா? இவங்க யாருக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க? யார் கூட அந்யோன்யமாக ஐக்கியமாக இருக்கிறாங்க? பேதுரு ஒரு முறை இந்த கொர்நேலியு வீட்டில் வந்து சாப்பிட்டு இருந்தான், புறஜாதி வீட்டில். அந்த டைமில் கொஞ்சம் பேர் வந்தாங்க, விருத்த சேதனம் உள்ளவங்க. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? பேதுரு சாப்பிட்டு வந்தவன் குடுக்குன்னு எழும்பி நின்று ஓடிவிடான் தூரமாக. அவன் கூட இருந்தவனும் ஓடிட்டானுங்க. அந்த காரியத்தில் பர்னபாவும் இழுப்புண்டு போனான். பர்னபாவும் எழும்பி ஓடிட்டான். பவுல் அவங்கள திட்டினான், நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, மாயம் பண்ணுறீங்களே, நல்லதா இது? உட்காந்து சாப்பிட்டு இருந்தது, விருத்த சேதன ஆள் வந்த உடனே நீ எழுந்து ஓடுறியே, அப்போ இப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய், இனி எவ்விதமாக இருப்பா என்று இன்னும் வெளிப்படல. அந்த டைமில் அவங்களுடைய சாயம் வெளிப்பட்டுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? மாயம் பண்ணாங்க. யாரும் இல்லைன்னா சாப்பிட்றோம், யாருன்னா வந்தால் எங்களை எதனா சொல்லுவாங்க, எதனா எங்களை சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பெந்தகோஸ்துடைய வீடுகளில் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? வெளியே இருக்கிற அத்தனை பேருக்கும் கல்யாணம் நடக்கும், வெளியே இருக்கிறதான அத்தனை பேருக்கும் கல்யாணம் நடக்கும். பெந்தகோஸ்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மாப்பிள்ளையும் கிடைக்காது, பொண்ணும் கிடைக்காது. தெரியுமா உங்களுக்கு? அது காரணம் யார் தெரியுமா? சொல்லுங்கள். பெற்றவங்க மட்டும்தாங்க காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. எங்களுக்கு எங்கள் ஜாதியில் தாங்க பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு. நான் இருந்த லோக்கல்லாம் ஒருத்தருக்கு வந்து பொண்ணுக்காக அலையிறாங்க. அப்போ நான் ஒரு இடத்துல சொன்ன, ஒரு ஏழை புள்ள இருக்குது, நல்லா இருக்கும், எது சொன்னாலும் கேட்பாங்க, ஆவிக்குரிய அனுபவம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க எதனா சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் பின்னால் மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்காகத்தான் பிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும், எஸ்சி வாணும் அப்படின்றாங்க. எங்கே வருது பாருங்கள். எந்த பரலோகத்துக்கு போவீங்க நீங்கள்? அங்கே போய் ஐயோ நீங்கள் எஸ்சி ஆச்சு, நான் உங்கள் பக்கத்தில் எப்படி உட்கார்த்தாது, நல்லா இருக்காது. நம்முடைய சபையில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நம்ம வந்து உட்காடுறோமே, எல்லாரும் ஒரே அப்பத்தை போடுறோமே, எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுறோமே. எதுக்கு ஒரே பாத்திரத்தில்? நீங்களாம் போய் பாருங்கள், வேறு ஏதான சபையில் ஐக்கியங்கள் உள்ளதெல்லாம் சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வாய் வச்சது இன்னொருத்தர் வாய் வைக்கக்கூடாது, அதனால் சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை கப்பு நிறைய வச்சு எடுத்துன்னு போவாங்க, ஆளுக்கு ஒரு கப்பை எடுத்து குடிச்சிட்டு அதில் வச்சுருவாங்க. அப்பத்தை மட்டும் ஒன்று ஒன்றா பீஸ் கொடுத்துருவாங்க. அந்த திராட்சை ரசம் கப்பில் ஊற்றி வைப்பாங்க சின்ன சின்னது. நம்ம அப்படி இல்லை, நம்ம கொடுக்குறோம், எடுத்துன்னு போயிருக்காங்க, குடிக்கிறாங்க. நான் ஒரு லோக்கலில் போய் இப்போ ராபஜனம் கொடுத்துட்டு வந்தேன். அதில் ஒருத்தர் வாங்கி இப்படி குடிச்சிட்டே இருந்தாங்க, அதில் ஒருத்தர் வாங்கி இப்படி திருப்பி குடிக்கிறாரு. பக்கத்தில் ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தார், அதை அவர் பார்த்துட்டு வாங்கி இப்படி திருப்பி குடிக்கிறார். ஏன்னா அவர் வாய்ப்பட்ட இடம் இவர் படக்கூடாது. யோசிச்சு இப்பயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ராபூஜனம் குடிச்சு என்ன ஆக போகிறானோ இவன் அப்படி சொல்லிட்டு. உண்மையாக எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ராபூஜனம் சாப்பிட்டு என்ன ஆக போகிறானோ இவன். பாருங்கள், ஒரே அப்பத்தில் நாம் சாப்பிட்டு ஒரே பானத்தை பண்ணுறோம் அப்படின்னா எந்த வித்தியாசமும் இல்லை. நீ புசித்ததை நான் குடிக்கிறேன். ஏசாமி என்ன பண்ணார்? இதை எடுத்து ஒருத்தருக்காக கொடுங்கன்னாரு. எல்லா சீசர்களும் குடித்தாங்க,
எல்லா சீசர்களும் ஒரு பாத்திரத்துல தான் பானம் பண்ணாங்க. அவங்க வித்தியாசம் பார்த்துருந்தா இன்னும் ஆயிருக்கும், யோசித்து பாருங்க. ஆனா அந்த பாத்திரத்துல யார் மட்டும் பானம் பண்ணல தெரியுமா உங்களுக்கு? எல்லா சீசர்களும் பானம் பண்ணாங்க. ஆனா அந்த பாத்திரத்துல ஒரு ஆள் பானம் பண்ணல. யார் தெரியுமா? யூதாஸ் காரியோத். ஏன்னா அந்த துணிக்கு அதுல துவைச்சு கொடுத்துட்டாரு ஆண்டவர். அவனுக்கு அந்த பாத்திரத்தை கொடுக்கவே இல்லை. அந்த துணிக்கை எடுத்து அதில் துவைச்சு இந்த ஆயத்துன்னு ஓடிட்டார். அவன் அதை வாங்கித்தான் போனான். அவன் வாங்கி அந்த பாத்திரத்தை குடிக்கல. பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன், இவனுக்கு இந்த பாத்திரம் கிடைக்காது, அவன் வெளியே போனான். யோசித்து பாருங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதனால தான் ஒரே பாத்திரத்தில் எல்லாரும் வாய் வச்சது நம்மளும் குடிக்கிறோம். அந்த எந்த வேற்றுமையும் தெரியக்கூடாது அப்படின்னு இதில் இருக்கும். அப்போ இதிலெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கிறோம். உண்மையாகவே பெந்தகோஸ்தில் எல்லாரும் கரெக்டாக இருக்கிறோம். அப்படி கரெக்டாக இருந்து இந்த மாதிரி காரியத்தில் இருந்துச்சுனாலும் யாருக்குன்னா யாருன்னா பொண்ணு கொடுத்து யாருன்னா மாப்பிள்ளை எடுத்துக்குவாங்க. அந்த வித்தியாசமே தெரியாது. இப்படி நம்ம வித்தியாசம் பார்க்கறதுனால சபையா அலையிறோம் எல்லாத்துக்கும். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைங்களை நம்ம தேடாமல் நம்ம என்ன தேடுறோம்? ஆவிக்குரிய பிள்ளைங்களை தேடாமல் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை கொண்டு வாங்க அப்படி சொல்லி தேடுறோம். நீங்கள் ஒரு நல்ல கவனிங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்களை கொண்டு வந்து அவங்க யாரோ கொண்டு வந்து இங்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. எங்களெல்லாம் என்னான்னு கூட பார்க்கல, அவங்க எவ்வளோ எங்களை கொண்டு வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்களேன்னு அடங்கி நம்மளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. ஆசீர்வாதமாக இருக்கும். அதை மறந்துடாதுங்க, அதை எப்பவும் மறக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நம்ம தேடி 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 நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் கொண்டு வந்தா பண்ணா அது காட்டுற டக்காலிட்டி வேலை இருக்குது பாருங்க, செத்துருவீங்க நீங்கள். யார் தெரியுமா ஈசாக்குக்கும் ரபக்காவுக்கும் மனநோவாக இருந்தாங்க? சொல்லுங்க, யார் மனநோவாக இருந்தது? அவங்களுடைய 2 மருமகள்கள். ஏசா பொண்ணு எடுத்தான் பாருங்க சீரியா தேசத்தில் போய். படிமா 25வது அதிகாரமா கடைசி வசனமாக இருக்கும். ஆதியாகமம் 25 26 கடைசியாக பாருங்க. 26 கடைசி. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் 34 படிங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயேரியுடைய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தியாக பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். பார்த்தீங்களா? அவன் போய் பார்த்து கல்யாணம் பண்ணான் அந்த ஊர்லேயே. ஆனால் என்ன நடந்துச்சு? அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு மனநோவாக இருந்தாங்க. ஏன்டா உயிரோடு இருக்கணும், செத்துட்டா நல்லா இருக்குமே, இப்படிப்பட்ட மருமகள் வந்திருந்தா இன்னும் ஆயிருக்கும். யோசித்து பாருங்க எதனால். அதனால் ஏசா என்ன பண்ண தெரியுமா? இந்த ரெபேக்கா சொல்கிற ஈசா கிட்ட, ஏசா இப்படி பண்ணி 2 பொண்ணு எடுத்துன்னு வந்து நம்மளை உயிரை வாங்குறானே, அதனால் யாக்கோபுக்கும் அந்த மாதிரி இந்த ஊரில் பொண்ணு எடுக்கக்கூடாது, அப்புறமா இவனுக்கும் இங்கே பொண்ணு எடுத்து நான் அப்புறம் உயிரோட எதுக்கு இருக்கணும் அப்படி சொல்லி கேட்குறான். நான் உயிரோட எதுக்கு இருக்கணும், நான் செத்து போயிடுவேன் அதுக்குள்ளணும். அப்புறம் தான் கூப்பிட்டு அவனை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து பாதான் அராமுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா இருந்த வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அம்மாவுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, லாபான் வீட்டுக்கு. பாதான் அராமுக்கு போய் நீ என்ன செய், அங்கே போய் பொண்ணிடுறா, அவங்க நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஆளுங்க, நம்மளுக்கு வந்து ஒழுங்காக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அமுச்சிட்டாங்க. அங்கே போய் தான் அவர் பயங்கரமான கஷ்டப்பட்டார். யோசித்து பாருங்கள். அப்போ சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, நாம் தேடி எடுக்கும்போது மனநோவா ஆயிடுறாங்க. அந்த அனுபவங்கள் வரக்கூடாது. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இனி எவ்விதமாக இருப்போம்னு இன்னும் தெரியாது. ஆனால் அவர் வெளிப்படும் போது இதெல்லாம் சேஞ்ச் ஆகியிருந்து அவருக்கு ஒப்பா மாறினீங்க அப்படி சொன்னால் அவரோடு கூட பரலோகம் போயிடலாம். படிமா இப்போ அந்த வசனத்தை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று. அவருக்கு ஒப்பா இருப்போம் அப்படின்னா எந்த விதமான சிந்தையில கூட யாரை குறிச்சும் தவறான காரியங்கள் இல்லாமல்
கள்ளம் கபடம் இல்லாத நேசிக்கிறது தாங்க அவருக்கு ஒப்பாக இருக்கிறது. பாவியாக இருக்கட்டும், பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், அக்கிரமக்காரங்களாக இருக்கட்டும், நீதிமான்களாக இருக்கட்டும், விபச்சாரியாக இருக்கட்டும், அவளை கூட ஆண்டவர் நேசித்தாரே. நீ போய் இனி பாவம் செய்யாதே அப்படி சொன்னாரு. அப்போ எவ்வளவு அன்பு உள்ளவர். அந்த அந்த நிறவரத்தில் வரணும். அந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா யாரை குறிச்சும் வேற்றுமையே நமக்கு தெரியாது. யாரை குறிச்சும் வேற்றுமையே நமக்கு தெரியாது. வித்தியாசம் பார்க்கவே மாட்டோம். எல்லாரும் நம்முடைய ஒரே குடும்பம் அப்படின்னு நினைப்போம். எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. முதலாவது நான் இன்னார்னு சொல்லவே மாட்டோம். நான் இன்னார். இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், எகிப்தியர். நாங்கள் எகிப்தியர், அவங்க எபிரேயர் அப்படி சொல்கிறாங்கல்ல. அவங்க கூட நாங்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்றது? அவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டோம். நான் திருநெல்வேலியில் ஒரு லோக்கலில் இருந்தேன். இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது. எனக்கு தெரியாது. அந்த ஊரில் இந்த பக்கம் இருக்கிற ஊரில் ஃபங்க்ஷன், நான் தான் போய் கூட்டம் நடத்துகிறேன். அந்த ஊர்லேருந்து வந்தவங்க வந்து கூட்டத்துக்கு வந்தாங்க. ஆனால் ஒருத்தரும் சாப்பிடல, போயிட்டாங்க. நான் கேட்டேன், எதுக்காக சாப்பிடாமல் போகிறாங்க அப்படின்னு. அவங்க இங்கே சாப்பிட மாட்டாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எதுக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. அவங்க வந்து வேறு, நாங்கள் வேறு அப்படி சொன்னாங்க. ஆரம்பித்தேன் அன்னைக்கு. மன்னார்புரம்னு ஒரு இடங்கள்ல அன்றைக்கி ஆரம்பித்தான். 2 மாதம் அவங்களுக்கு கொடுத்தேன் பாருங்கள் ஸ்டெடி. வாந்தி எடுக்கிற மாதிரி தான் கொடுத்தேன். எப்படி நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம்? அப்போ அவங்க போகிற இடத்துக்கு நீங்கள் போக மாட்டிங்களா? அவங்க பரலோகம் போவாங்க, அப்போ நீங்கள் போக மாட்டிங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ அவங்க வாயை வச்சுட்டு ராபோஜன பந்தியில் கொடுக்குறாங்களா, அதுலேயே நீ வாயை வைக்கிற அப்படி கேட்டேன் நான். அதுலேயே வாயை வைக்கிற. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறோம். அந்த அனுபவங்கள் நமக்குள்ளே இல்லைன்னா அவருக்கு ஒப்பாக இருப்போம், நம்மளுக்கு அந்த சிந்தையே வராது. அந்த சிந்தையே நம்மளுக்கு வராது. ஒன்று, அவர்கள் ஜாதி வித்தியாசம் பார்ப்பாங்க. ரெண்டாவது, ஆதியாகமம் 50:3 படிங்க. செத்தவங்களுக்காக துக்கம் கொண்டாடுவாங்க. எகிப்தின் அடையாளத்தில் ரெண்டாவது செத்தவங்களுக்காக துக்கம் கொண்டாடுவாங்க. வருஷ கணக்கில் துக்கம் கொண்டாடுவாங்க. சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். பாருங்க, 70 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. எகிப்தியருடைய அனுபவம் என்னன்னா, செத்தவங்களுக்காக அழுதுகிட்டே கிடப்பாங்க. யோசித்து பாருங்க, ஊழியக்காரங்க சாவுறாங்க. எந்த ஊழியக்காரங்களுக்காவது ஆறுதல் கூட்டம் வச்சிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊழியக்காரங்களுக்கு ஆறுதல் கூட்டம் வைக்கிறாங்க? ஆனால் விசுவாசி வீட்டில் செத்த மட்டும் ஏன் ஆறுதல் கூட்டம் வைக்கணும்? எதுக்கு வைக்கணும்? அப்போ அவங்க பரலோகம் போனாங்களா போகலையா? கேள்வி வரும் இல்லையா? ஆறுதல் கூட்டம் எதுக்கு வைக்கணும்? ஐயோ, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க வேறு பாதாளத்துக்கு போயிட்டாங்க போல இருக்கு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, இனிமேல் உங்கள் கெதி என்னவோ, சரி ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார், இனிமேலாவது கர்த்தருக்காக ஜீவிங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணுமா? சரி, அவர் போயாச்சு, இனி கர்த்தர் உங்கள் கூட இருப்பார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணுமா? எதுக்குங்க ஆறுதல் கூட்டம் வைக்கணும்? ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் சமூகத்தில் போய் மரிக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா அவங்க எங்கே போகிறாங்க? தேவனிடத்தில் போகிறாங்க. நம்ம உலகத்தார போல கவலைப்பட்டு இருக்கக்கூடாதே. தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் மற்ற புறஜாதிகள் துக்கித்து போலும் மரித்தவர்களுக்காக நாம் அழக்கூடாது அப்படி சொல்லுவான். 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நல்லா கவனிங்க, இங்கே செத்து போனாங்க அப்படி சொல்லலை. இங்கே செத்து போனாங்க அப்படி சொல்லலை, நித்திரை அடைந்தவர்கள் அப்படி சொல்கிறேன். நித்திரை அடைந்தவர்னு ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க? காரணம், அவங்களுடைய சரீரம் தான் வெளியே போயிருக்குது, அவங்க ஆத்மா பரதேசிக்குள்ளே போய் இளைப்பாறும். அதனால தான் லாசரு செத்து போன அப்புறமா ஆண்டவர் சொல்கிறாரு, லாசரு வந்து நித்திரை அடைஞ்சிருக்கான், நித்திரையாக இருக்கிறான், நம்ம போய் பார்க்கலாம் அவனை அப்படி சொல்லிட்டு. அப்போ தோமாலாம் என்ன சொல்கிறாங்க? நித்திரையாக இருக்கிறது நல்லது தானே, சுகமாவான், விட்டுருங்க, அவனை ஏன் போய் எழுப்பணும்னு. அப்போ ஆண்டவர் வெளிப்படையாக சொன்னார், செத்து போயிட்டான் அப்படி சொல்லிட்டு.
அப்போ கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் மரணத்தை மரணம்னு சொல்ல மாட்டாங்க, நித்திரை அடைந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இந்த சரீரத்திலேருந்து அவங்க ஆத்மா வெளியே போயிருக்குது. இனிமேல் அந்த பாடு கிடையாது, இனிமேல் அந்த பாடு கிடையாது. இந்த சரீரத்தில் அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் சரீரத்தில் உண்டாகிற பாடை இந்த ஆத்மா அனுபவிக்கும். அதனால்தான் என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவர் உன் முகத்துக்கு ரட்சிப்பை தருவார் அப்படி சொல்லி தாவீது சொல்கிறான். அப்போ ஆத்மா கலங்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த சரீரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், இந்த சரீரம் படாத பாடுபட்டுன்னு இருக்குது. அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அது வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த சரீரம் ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை அப்படி சொல்லும் போது, இதுவுமே இந்த சரீரத்துக்குள்ளே என்னால் இருக்க முடியாது, நான் வெளியே வந்துடுறேன். இந்த சரீரத்திலேருந்து ஆத்மா வெளியே வந்த அடுத்த நிமிஷமே உடனடியாக இது தேவனிடத்தில் போய் சேரும். கர்த்தர் தந்த ஜீவன் தேவனிடத்திலும், மற்ற சரீரம் பாதாளத்துக்கும் போயிடும். அப்போ தேவனிடத்தில் இது போகுது இல்லையா, அது என்ன செய்யுது, போய் தனக்கு உண்டான இலைப்பாறுதலுக்குள்ளே போய் படுக்கும். எது வரைக்கும் கர்த்தர் இந்த பூமியில் வந்து நியாயத்தீர்ப்பு செலுத்தி எல்லாம் முடிஞ்சு மணவாட்டியை எழுப்புற வரைக்கும், மணவாட்டியை எழுப்புற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எழும்பி வருவாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். இந்த சரீரம் கெட்டு போயிடுச்சே, அப்போ அவங்களுக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரீரம் இருந்தால் தான் வேலை, சரீரம் இல்லாதவங்களுக்கு வேலை கிடையாது. அதனால தான் போய் பரதேசியில் படுன்னு சொல்கிறார் ஆண்டவர். 1ஆம் வானம் 2ஆம் வானம் 3ஆம் வானம் வரைக்கும் இருக்குது இல்லையா. அப்போ 3 இடங்கள்லேயும் 3 பிளேஸ்லேயும் 3 விதமான ஆட்கள் இருப்பாங்க, எல்லாமே ரெஸ்ட்டில் இருப்பாங்க. சரி, இப்போ மரித்தவர்களை குறித்து மற்றவர்கள் துக்கித்து வேதனைப்படுகிறது போல நீங்களும் அழுது கொண்டிருக்கிறது எனக்கு மனசு இல்லை அப்படி சொல்கிறான். மறுபடியும் படிமா 13வது வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரை, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. துக்கித்து அறிவில்லாது இருக்கிறது எனக்கு மனதில்லை. மற்றவங்கெல்லாம் அழுது புலம்புற மாதிரி நீங்க ஏன் அழுவுறீங்க? அப்போ அவர் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கலையா, அவர் ரட்சிக்கப்படலையா, அவர் ஞானஸ்தானம் பெறலையா, அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறலையா? இதெல்லாம் பெற்று அவர் என்ன துக்கம், எனக்கு எங்கள் கூட இருந்தாங்க, இவ்வளோ வருஷ காலமாக எங்கள் கூட இருந்தாங்க, அவங்க இப்போ போகிறாங்களே போயிடுச்சே, ஆனால் அந்த ஆத்மா என்ன பண்ணும், மிகுந்த சந்தோஷப்படும். அப்பா தப்பிச்சிடல சாமி அப்படி சொல்லிட்டு அது நேராக பரதேசிக்குள்ளே போய் உட்காந்துடும். நான் காப்பாற்றப்பட்டேன் பெருமூச்சு விட்டுட்டு போய் படுத்துக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்போம், செத்தவங்களுக்காக துக்கம் கொண்டாடி ஓன்னு ஊழிட்டு அழுதுட்டு கிடப்போம். 10 நாள் 15 நாள் சபைக்கே வர மாட்டோம். அத்தோர் அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. மரித்தோரை தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ வாடா என் கூட என்னார் ஆண்டவர். செத்தவங்களுக்காக எதுக்கு துக்கம் பண்ண கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? மரித்தோரை தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவாங்க. அப்படின்னா உனக்கு ஜீவன் கிடைச்சிது. மாம்சத்தில் செத்து போயிருக்கிறாங்க, ஆத்மாவில் செத்து போயிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தெய்வத்தை தேட மாட்டாங்க, அவங்க வந்து அடக்கம் பண்ணிக்குவாங்க. நீ ஜீவன் அடைஞ்சிய நீ வா, அப்புறம் எதுக்கு வீட்டில் போய் இத்தனை நாள் உக்காந்துட்டு இருக்கணும், புலம்பிட்டு கிடக்கணும், அழுதுட்டு கிடக்கணும்? அப்போ நம்ம உலகத்தாரை போல ஆயிட்டோமே, மற்றவர்களை போல நீ துக்கித்து கொண்டிருக்கிறது எனக்கு மனதில்லை அப்படி சொல்கிறானே. ஏன் மரணம் அப்படி சொல்கிறது ஒரு ரகசியம், மரணம் சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ரகசியம் அப்படி சொல்லி பவுல் சொல்கிறான். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 51, 52. 1 கொரிந்தியர். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படி சொல்றான். அப்ப இந்த மரணம் ஒரு ரகசியம் தான். யாருக்கு ரகசியம்? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ரகசியம் இல்லை, உலகத்தாருக்கு தாங்க அது ரகசியம். இதோ ஒரு ரகசியத்தை சொல்றேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை அப்படி சொல்றாங்க. படி மக்கள், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, எல்லாரும் செத்து போக மாட்டோம், எல்லாரும் செத்து போக மாட்டோம். ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் தொனிக்கும், கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்போ ஒரு இமை பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நாமெல்லாம் மறுமா ஏங்க. ஒரு இமை பொழுதுன்னா ஒரு நிமிஷம் என்ன? ஒரு இமை பொழுதுன்னா கண்ணாடி மூடி திறக்கிறது. ஒரு நிமிஷம்னா 60 நொடி. டிக் 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 டிக்னு வந்து அவங்க நிற்கும்.
60 நொடி. அப்போ எப்படிங்க ஒரு நிமிஷம் கண்ணிமை பொழுதுலையும் ஒரு நிமிஷத்துலையும் எப்படிங்க 2 சமையல மறுரூபமாக்கப்படும்? செத்தவங்க இருக்கிறாங்களே அவங்க எழும்பணும், கல்லறையிலேருந்து எழும்பணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். உயிரோடு நம்ம இருக்கிறோமே, நம்ம பூமிக்குள்ளே இல்லை, பூமிக்கு மேலே இருக்கிறோம், நாம் சர்க்குன்னு மறுரூபம் ஆகிடும், இமை பொழுதில் காணாத போயிடும். அப்போ நம்மளுக்கு இமை பொழுது, மரித்தவங்களுக்கு ஒரு நிமிஷம். அதனால்தான் ஒரு நிமிஷத்திலும் ஒரு இமை பொழுதும் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நிமிஷத்துக்கும் இமை பொழுதுக்கும் வித்தியாசம் இருக்கே. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலையும் ஒரு இமை பொழுதிலும் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப மறிச்சு போயிட்டோம் அப்படின்னா கூட கடவுளை அறிந்த நாம் நிச்சயமா மறுபடியும் அதை சொல்லிட்டு அடுத்தது கீழே எங்க போறாரு பாருங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். எக்காலம் தொனிக்கும் போது முதலாவது பூமியில செத்து கிடக்கிறாங்களே அவங்க எல்லாம் அழிவே இல்லாத வெளி வருவாங்களாம். அப்ப ஒரு மனுஷனை பொதிக்கும் போது அவன் உயிரோட வருவான்னு சொல்றீங்களே, அவன் எப்படி வருவான், என்ன சரீரத்துல வருவான் என்று ஒருவன் கேட்பானாயில் மதிகேடனே அப்படின்னு என்ன அர்த்தம்? போலியஸ், புத்தி இல்லாதவனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய பிழைக்க மாட்டாதே. நீ விதைக்கும் போது ஒரு விதையை கொண்டு போய் பள்ளம் நோண்டி புதைக்கிற, அப்படி புதைக்கும் போது அதுக்கு தேவையானதான மேனியை அது கொடுக்குறார் ஆண்டவர். அது முளைச்சி எழும்பி வருது இல்லையா, அதை போலத்தான் இந்த சரீரமும். அதை கொண்டு போய் புதைச்சிடுறோம். இந்த மண் சரீரம், மண்ணில் தானே ஆண்டவர் உண்டாக்குனாரு இந்த சரீரத்தை. ஆதாமுக்கு மண்ணில் ஒரு சரீரத்தை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மா ஆனான். ஜீவாத்மா எப்போ ஆனா, ஊதும் போது கர்த்தருடைய ரத்தம் அவனுக்குள்ள போந்துச்சு. பிதாவுடைய ரத்தம் தேவன் உண்டாக்கும் போது நாசியில ஊதும் போது தான் ரத்த நாணங்கள் உருவாச்சு. அப்ப ரத்த நாணங்கள் உருவாகும் போது அந்த காத்தோட ரத்தம் போச்சு. உங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு சரீரத்துல ரத்தம் ஓடிட்டு இருக்குது பாருங்க, அந்த ஓடிட்டு இருக்கிற ரத்தத்தோட காத்து இல்லைன்னா நம்ம செத்து போயிடும். இந்த ரத்தத்தை சுமந்து போறது காத்து தான். சரீரத்துல காத்து மட்டும் இல்லைனாக்கா ரத்தம் போகாது, போக வேண்டிய இடத்துல அங்கங்க ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஊதும் போதே காத்தும் ரத்தமும் சேர்ந்து தான் பண்ண. அதனால தான் ஜீவ ஆத்மா. சும்மா ஒன்றையும் இல்லைங்க, இதற்கு போய் சயின்டிஸ்டாக படிச்சுட்டு வரணும், டாக்டருக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரத்த நாணங்கள் எல்லாம் அப்படியே காற்றோட ரத்தம் உள்ள போச்சு. அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்போ இந்த மண்ணு தானே சரீரமாக மாறிச்சு. அதனால இந்த ஆத்மாவை ஆண்டவர் என்ன பண்ணுவார், தனக்கிட்ட கொடுத்தது, எனக்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த ஆத்மா அவருடையது, அதை நான் பத்திரமா அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாம்ச சரீரம் மண்ணோட மண்ணை அழுகிடும், மண்ணு சாப்பிட்ரும், இது ஒன்று எல்லாம் போயிடும். இது போன பேர் எலும்பொண்ணி தானே இருக்கும். இப்போ கர்த்தர் எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பாங்க அப்படி சொன்னாக்கா, அவங்க எப்படிங்க அழிவில்லாதவங்களா எழுந்திருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து ஆண்டவர் எழுப்புவார். சரீரம் அழிஞ்சு போச்சு, எல்லாரும் பிரமிப்பம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது எப்படி கல்லறையில இருந்து எந்த சரீரத்தில் எழும்பும் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு மேனியை கொடுத்து புதுசாக எழுப்புவாருங்க. அதுதாங்க ஒரு நிமிஷம். உயிரோட இருக்கிற நாம் அப்படி இல்லை. மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பாங்க, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் மறுரூபமாக்கப்படுவோம் சொல்ற முத்தியால, நாம மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ அவங்க எழும்புறதுக்கு ஒரு நிமிஷம், நமக்கு ஒரு நொடி, ஒரு இமை பொழுது, ஒரே ஒன்று டக்குன்னு முடிஞ்சிடும். இதுதான் ரகசியம். அது கீழ் உள்ள வசனம் வாசிங்க. அழி உள்ளதாகிய இது அழியாமையும். அழி உள்ளதாகிய இது அழியாமையும். எது அழி உள்ளது இங்க சொல்லப்பட்டிருக்குது? எது அழி உள்ளது? இந்த சரீரம் அழி உள்ளது. குழந்தைக்கு ஒரு சரீரம் இருக்கு, குழந்தையா இருக்கும் போது. அதே கொஞ்சம் வளர்ந்து வாலிபராக வரும்போது வித்தியாசமான சரீரம். அதே கொஞ்சம் வயசாகும் போது அவங்களுக்கு ஒரு சரீரம். அதுக்கப்புறம் வயசாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போகிறாங்க. வயசானவங்களை பார்க்கும்போது தொலை 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 தொலைன்னு ஆறாங்க. இந்த சரீரம் வளர்ச்சி அடைஞ்சு அழிஞ்சு போயிடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரும்போது இந்த ஆத்மா சொல்லும், இனிமே இது உள்ள தாக்கு பிடிக்காது, இது கூடு மாறி போச்சு, வித்தியாசம் ஆகி போச்சு, இது தாக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அப்போ இந்த எல்லா மோட்டரும் நின்றுடும், அவ்வளோதான். வேலை செய்கிற அத்தனையும் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும்போது இது கீழே போட்டோன்னாகும், இந்த சரீரம் அழி உள்ளது, எல்லாம் அழிஞ்சிடும். இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறது என்ன? அழி உள்ளதாகியது அழியாமையை பெற்றுக்கொள்ளும்.
இனி எனக்கு ஒரு வயசார வளர்ச்சியே கிடையாது. ஒரு சரீரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அந்த சரீரத்தில் முதிர் வயது, வாலிப வயது, குழந்தை வயது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார் அப்படி சொன்னாக்கா அதுக்கு அழிவு வராது. அதனால தான் இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையே பெற்றுக்கொள்ளும். சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். சாவுக்கு ஏதுவானது அப்படின்னா நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற அவயங்கள், வெளியே இருக்கிற அவயங்கள் இருக்குது பாருங்க. ஒன் சைடு ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸ்ட்ரோக் வந்தவொடனே என்ன ஆகுறாங்க, வாய் கோணிட்டு போயிடுது, கை இழுத்துட்டு போயிடுது, நடக்க முடியாமல் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கையை தூக்குங்க, தொப்புன்னு விழுது. இவ்வளோ நாள் ஆக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. சாவுக்கு ஏதுவானது இது. இந்த ஒரு சைடு மட்டும் செத்து போயிடும். அதே மாதிரி கிட்னி போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. உள்ள கிட்னி செத்து போச்சு, லிவர் போச்சுன்றாங்க, லிவர் செத்து போச்சு. அப்போ இதெல்லாம் உள்ள இருக்கிறதான அவயவங்கள் எல்லாமே சாவுக்கு ஏதுவானது. இது சாவாமையை தரித்து கொள்ளும் அப்படின்னா என்ன இருக்காது, மாம்ச சரீரம் இருக்காது, இது மகிமையின் சரீரமாக மாறும். அப்போ அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அப்பொழுது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணத்தை ஜெயமா நம்ம விழுங்கிடுவோம். இது வரைக்கும் மரணம் நம்மள விழுங்கிட்டு இருந்துச்சு, மரணத்தை நம்ம விழுங்குவோம், மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இனி மரணமே பார்த்து நான் சொல்லுவேன், நீ வருவியா என்கிட்ட, என் பக்கத்தில் வர முடியுமா? வர முடியாது. நம்மளுக்கு மரணம் என்பதே ஒன்று கிடையாதுங்க. நாம் நித்திரை தான் அடைகிறோம். அதனால்தான் நித்திரை அடைந்தவங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, அழுவாதீங்க அப்படி சொல்கிறேன். ஆனால் எகிப்தின் அனுபவம் என்ன, செத்தவங்களுக்காக வருஷம் வருஷம் நினைவு நாள் கொண்டாடின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் கல்றை திருவிழாவே வச்சுட்டு இருப்பாங்க. கல்றை திருநான்னு போய் மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு வருஷம் வருஷம். அதெல்லாம் எகிப்தினுடைய அனுபவம். 70 நாள் 80 நாள் வரைக்கும் தூபா போட்டு கல்லறையில் பெயிண்ட் அடிச்சு மாலையை போட்டு, கல்லறையே கட்டக்கூடாது. கல்லறையை கட்டினா எழும்பி வெளியே வர முடியாது. கல்லறை கட்டி விட்டோம்னா போட்டு சிமெண்ட்லாம் போட்டு மூடி வச்சிடணும். அவர் எப்படி வெளியே வருவார்? இயேசு வரும்போது வெளியே வரணுமே. மண்ணில் போச்சு வச்சாலும் மண் வெடி போட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வரக்கூடாது, உள்ளே சாவிடான்னு உள்ளே போட்டு மூடிட்டு கேட்டால் நாங்கள் செலவு பண்ணி அவரை வெளியே வராத அளவுக்கு போட்டு பேர்லாம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு. அன்னார் இந்நாளிலே பிறந்தார், இந்நாளிலே மரித்தார். எதில் பிறந்தார்? பாவத்தில் பிறந்தார். எதில் செத்தார்? அக்கிரமத்தில் செத்தார். அன்னார் பிறந்த நாளும் இறந்த நாளும் போடுவாங்க. இப்போ பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் செத்தார். அப்போ எந்த நாள் போடணும்? இந்த நாள் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் மாறினார், இந்த நாள் கிறிஸ்துவிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அப்படி யாராவது போடுவாங்களா? இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டார், இந்த நாள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறார், இதோ அவர் பிறந்த நாள், இது அவர் கிறிஸ்துவிடத்தில் போய் சேர்ந்த நாள், அப்படி யாராவது போடுவாங்களா? சரியான பெந்தகோஸ்காரனா தான் அப்படி போடுவாங்க. அதுதான் நம்முடைய அட்ரஸ். அப்போ யாருன்னா பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதை பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. என்னடா அது, என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்தால் இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாங்களா? அப்போ அவங்க இங்கே இல்லையா? கேள்வி வரோம் பார்த்தீங்களா? இப்போ மற்றவங்களுக்குள்ள கர்த்தர் வர்றதுக்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். செத்த பேர் கூட சுவிசேஷன் சொல்கிறான் பாரு அப்படி சொல்லுவாங்க. செத்த பேர் கூட சுவிசேஷன் சொல்கிறான் பாரு. நாம அதில் இல்லையே. இப்போ மரித்தவங்களுக்காக நாம் துக்கம் கொண்டாடக்கூடாது. அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த யோபு சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஒரு காலத்தில் நியமித்து எனக்குமே ஒழிச்சு வச்சுட்டு என்னை அதுக்கப்புறமா எழுப்புங்க அப்படி சொல்கிறான். யோபுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 10 வாசிங்க. மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். பாருங்க, மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். அப்ப மனுஷனோ வென்றால் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல எல்லாரும் மனுஷங்க தானே. தேவனை அறியாதவர்கள் தாங்க மனுஷர்கள். அவர்கள் செத்த பின் அவங்களுக்கு ஒரு ஜீவன் கிடையாது, அவங்க ஒழிஞ்சே போயிடுவாங்க, அவங்களுக்கு உயிர் தெழுதல் கிடையாது. ஆனா மனுபுத்திரன் அப்படி சொல்றாங்க பாருங்க. இப்ப மனுஷன் யாரு, மனுபுத்திரன் யாரு? மனுபுத்திரனோ, மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஒருத்தனை ஜீவித்து போறான் ஒரு இடத்துக்கு, ஒருத்தன் செத்து ஒழிஞ்சு போறான்.
அப்போ ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வசனத்தில். ஒருத்தன் செத்து ஒழிஞ்சு போகிறான், இன்னொருத்தன் ஜீவித்து போகிறான். அப்போ ஜீவித்து போன பின் அவன் எங்கே போனான்? அவன் நான் யார்? மனுபுத்திரன். நான் மனுஷன் நடக்கக்கூடாது. இப்போ மனுபுத்திரன் இவர் என் நேசகுமாரன், இவர் மனுபுத்திரன். அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட போது நானும் அதே இடத்துக்குள்ளே வருவேன், அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வருவேன், மனுபுத்திரனுடைய ஸ்டாண்டர்டுக்குள்ளே வருவேன். அப்போ நான் இந்த பூமியில் ஜீவிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். நான் சாக கடந்தேன், எனக்கு அவர் ரத்தம் கொடுத்தார். அந்த ரத்தத்தில் உயிர் இருந்துச்சு, அந்த உயிர் எனக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் ஜீவனோடு இருக்கிறேன். இந்த ஜீவித்துட்டு இருக்கிற நான் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். ஜீவித்துட்டு இன்னொரு இடத்துக்கு ஜீவிக்க தான் போகிறேன். அப்போ மனுபுத்திரனோ ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம், தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் இல்ல 12வது வசனம். மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நல்லா கவனிங்க. அவன் போனான் பாருங்க, ஜீவித்து போனாங்கன்னு அவனை பற்றி தான் சொல்லியிருக்குது. வானம் ஒழிந்து போகிற வரைக்கும் அவன் எழும்ப மாட்டானான். அவன் நித்திரை தூங்கிட்டே இருப்பானான். இந்த வானமெல்லாம் ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டாக்கிட்டு அப்புறமா அவனை எழுப்பார். வா போடா வந்துரு, நம்ம நித்தியத்தை சாபிக்கலாமா, அதுக்குள்ளே நீ வந்துடு, இது ரெஸ்ட் எடுத்தது போதும் அப்படி சொல்லி கூப்பிட்டு வரான். மறுபடியும் படிமா 12. மனுஷனோ படுத்து கிடக்கிறான், மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அதனால தான் பவுல் சொல்றான், நித்திரை அடைந்தவங்களுக்காக நீங்க துக்கம் கொண்டாடாதீங்க. அவங்க ரெஸ்ட்ல தான் இருக்கிறாங்க, அவங்க ஒழிஞ்சே போயில்ல, அவங்க நரகத்துக்கு போயில்ல, அவங்க சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நாம எதுக்காக அழுகணும்? இயேசு சிலுவையில் தூக்கிட்டு போகும்போது அந்த எருசலேம் குமாரத்திகள் அழுதாங்க பாருங்க. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எருசலேம் குமாரத்திகளே எனக்காக அழ வேண்டாம், உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுவு. நீ ரட்சிக்கப்படு, உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். பட்டை மரத்துக்கு பச்சை மரத்துக்கு இப்படி செய்வாங்கன்னா பட்டை மரத்துக்கு எவ்வளவு செய்வாங்க. அதனால எனக்காக நீங்க அழுதுட்டு கொண்டிருக்க வேணாம், என்னை மரமா மாத்திராதீங்க. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்க. ஆண்டவரே, நீர் அந்த ஜீவனை எனக்கு தரப்போகிறீர், அந்த ஜீவனை நான் பாதுகாத்து சாவர வரைக்கும் வச்சிருக்கணுமே, இந்த பூமியில் எனக்கு மரணம் வரைக்கும் அந்த ஜீவனை பாதுகாத்து வச்சு உங்கள்கிட்ட கொடுக்கணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, என் பிள்ளைங்க என்ன பண்ணும் அப்படி சொல்லி அவங்களுக்காக அழுவ சொன்னார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த இடத்துல மனுபுத்திரன் அவன் நித்திரையாக இருக்கிறான். நித்திரை அடைஞ்சவங்களை குறித்து நம்ம துக்கப்படக்கூடாது. அவங்க அவ்வளோ சூப்பரான இடத்துக்கு போயிருக்காங்க. ஆண்டவரே, நான் எப்போ போனோம் அந்த கேள்வி நம்மளுக்கு வரணும். சரி, அடுத்தது 13. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து. நல்லா கவனிங்க, நீர் என்னை பாதாளத்திலே ஒழித்து. என்னங்க பாதாளத்தில் ஒழித்து? சாவருங்க அத்தனை பெரியும் பூமியில் படுக்க வைக்கிறோம், பள்ளம் தோண்டி பூமியில் படுக்க வைக்கிறோம், அதாங்க பாதாளம். அவங்களுக்கு அது இருட்டு இடம். பாதாளத்தில் ஒழிச்சு வச்சுட்டோம். எது வரைக்கும்? இந்த பூமியில் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் பாரு, நியாய தீர்ப்பு, அதான் அவருடைய கோபம். அது வரைக்கும் நான் ஒளிஞ்சிருக்கணுமா. ஏன்னா அந்த நியாய தீர்ப்பு என் மேலே படக்கூடாது, நான் தாங்க முடியாது, எனக்கு அதை தாங்க முடியாது. அதனால் என்னை பாதாளத்தில் ஒழித்து வச்சு உங்களுடைய கோபம் தீர்ந்த அப்புறமா என்னை மறுபடியும் நினைச்சுக்கோ, நான் படுத்துட்டு கிடக்கிறேன், இங்கே இருக்கிறேன்னு என்னை வச்சிருக்கியே ஒழிச்சு, என்னை மறந்துடாதே அப்படி சொல்கிறேன். உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். பார்த்தீங்களா, எனக்கு ஒரு காலத்தை கொடுங்க, என்னை மறந்துடாதீங்க, என்னை நினச்சி கொள்ளுங்க. அப்போ கிறிஸ்தவங்க செத்தா சாவலாம், வேதனை பண்ணலாமா, அழுவலாமா, புலம்பலாமா? அவங்கள கர்த்தர் இந்த இனிமே வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் மறைச்சி ஒழிச்சு கொண்டு வைக்க போகிறார். இனி செத்தாலும் கவலையே கிடையாது எனக்கு அப்படி சொல்கிறேன். நான் செத்தாலும் பயமே இல்லை எனக்கு, ஐ டோன்ட் கேர் அப்படி சொல்ல முடியுமா? நான் யாரையும் அழுவாதீங்க அப்படி சொல்ல முடியுமா? நம்ம என்னதான் மெசேஜ் கேட்டாலும் மூடனை கொண்டு உலக்கையால் நோயாக நொறுக்கினாலும் மூடத்தனம் செத்த உடனேயும் எப்போ ஆறுதல் கூட்டம் வைக்கிறீங்க, கடற்கரையிலேயே சொல்லுங்க, அப்போ தான் சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறவங்க அப்படி சொல்லுவோம். கடற்கரையிலேயே சொல்லணும் ஆறுதல் கூட்டம் எப்போ அப்படி சொல்லிட்டு. எப்போ மாறும் இதெல்லாம்? எப்போ மாறும்? கர்த்தர் அவனை ஒழித்து வச்சுட்டு என்னை நினச்சி பாரு, ஒரு காலத்தை எனக்காக குறித்து வை, அந்த காலத்தில் நான் எழும்பணும், அடுத்தது
மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். பாருங்க, எனக்கு ஒரு குறிக்கப்பட்ட நாள், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். எனக்கு ஒரு காலம் உண்டு. அது என்ன காலங்க? எந்த காலம் அது? ஒரு காலத்தை குறித்து வைக்கிறானே, அந்த நாள் வரைக்கும் நான் எழும்பலையா அப்படி உள்ளே படுத்திருக்கணுமே, என்னை எப்போ நினைப்பேன் ஆண்டவரே அப்படின்னும் போது கர்த்தர் கூப்பிடுவாராம். இது உள்ளே படுத்துட்டு இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிடுவாராம். அப்படி கூப்பிடும் போது அந்த சத்தம் அவங்க கேட்பாங்களாம். எப்போ கூப்பிடுவார் ஆண்டவர்? யோவானுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, பிரேத குழியில் இருக்கிறவங்க அனைவரும், அப்போ கல்லறையில் படுத்திருக்கிற அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்பாங்க. இதை குறித்து நீங்க ஆச்சரியப்படவானா அப்படி சொல்றாரு. யார் அந்த சத்தத்தை கேட்க முடியும்? யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க தாங்க. யார் தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க தான். யார் தேவனை குறித்ததான அறிவுள்ளவங்களோ அவங்க தான். அவங்களுக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு அவங்க செத்து போயிருந்தாலும் அவங்க காதில் கேட்கும் அந்த சத்தம். படிமா அந்த வசனத்தை. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? படிக்கிற யோவான் 5வது அதிகாரம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யாருடைய சத்தம்? அது 25வது வசனத்துல சொல்றாங்க. தேவகுமாரனுடைய சத்தம், இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்குமா? மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பாத்தீங்களா? மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்குது. சீக்கிரமாய் அவர் வந்து எழுப்புவார். குழியில் இருக்கிறவங்களாம் அவர் சத்தத்தை கேட்டு வெளியே வருவாங்க. பிரியமானவர்களே, மரித்தவங்களை குறித்து நம்ம வேதனைப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறது இது எகிப்தின் அனுபவம். இது எகிப்துக்குரிய அடையாளம். நாம் அதுக்குள்ளே போகக்கூடாது. நாம் அதுக்குள்ளே போகக்கூடாது. எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை எழுப்புவார். மரணம் எனக்கு ஒரு காரியமே கிடையாது. மரணத்தை நான் ஜெயிச்சுட்டு தான் உள்ளே போவேன். மரணம் பிசாசு தான். கடைசி சத்துரு மரணம். அப்போ கடைசி சத்துரு மரணம், அதை நான் விழுங்கிட்டு தான் உள்ளே போகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி தான் சாவணும். மரணமே உன் கூற எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். மரணத்தின் கூரை ஆண்டவர் உடைச்சு போட்டார். பாதாளம் வாங்கி வச்சுட்டு இருந்துச்சு, அதோடைய ஜெயத்தை ஆண்டவர் அழிச்சு போட்டார். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். எல்லாரும் சேர்த்து உள்ளே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வெளியே வந்துட்டார். இயேசு கிறிஸ்து வெளியே வந்துட்டார். அவரு வெளியே வந்ததுனால நானும் வெளியே வருவேன். என்னை இந்த மரணம் பிடிச்சி வைக்க முடியாது. இந்த எகிப்தின் வல்லமைகள் எனக்குள்ள கிரிகை செய்யாது. நான் துக்கம் கொண்டாட மாட்டேன். நான் அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டேன். நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். கண்களை மூடுவோமா? பிரியமானவர்களே, நாம் எவ்வளவோ சத்தியங்களை கேட்குறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த சத்தியம் மெய்யாகவே நம்மளை விடுதலையாக்கணும். எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் எகிப்தில் தான் இருக்கிறோமா, இல்லை எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோமா? நாங்கள் அதை விட்டு வெளியே வரட்டும். இனி ஒருத்தருக்கும் மரண பயமே வராது. உங்கள் ஒருத்தருக்கும் மரண பயமே வராது. நான் மரித்தா எங்கே போவேன்னு உங்களுக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் மரித்து ஒரு நாளும் நரகத்துக்குள்ளே போக மாட்டோம். நான் என் இயேசுவை அறிந்திருக்கிறேன். என் ஆத்மாவை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் செத்தா பிசாசு எப்படி என்னை சொந்தம் கொண்டாடும்? ஒரு நாளும் என் ஆத்மா பாதாளத்துக்குள்ளே போகவே போகாது. சில சமயங்களில் கர்த்தர் என்னை ஒழித்து மறைத்து அந்த காலத்துக்காக வச்சிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும். எத்தனையோ பேர் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை அறிஞ்சவங்க மறிச்சிருப்பாங்க. ஆனாலும் கூட யோசித்து பாருங்க, அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் போது அவங்க அழிவில்லாதவர்களாக எழுந்து வெளியே வருவாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சமயம்? பிரியமானவர்களே, அந்த சந்தோஷம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியமாக இருக்கும். எழுந்து அவரோடு கூட கடந்து போவாங்க.
எல்லாரும் ஆச்சரியமாய் பார்ப்பாங்க. அப்பொழுது தெரியும் தேவன் யார் என்பது. நமக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நாமும் இந்த பூமியில நித்திரை அடைவதில்லை, நாம் மரித்து போக மாட்டோம். பிரியமானவர்களே, யோசேப்பை பார்த்தபோது யாக்கோபு சொல்லுகிறான், என் கண்கள் என் குமாரனை கண்டது, இனி நான் சந்தோஷமாய் சாவேன். ஆனா அதுக்கு முன்ன சொல்றான், என் நிறைமயிரை வேதனையோடு துக்கத்தோடு பாதாளத்தில் இறக்கிடாதீங்க அப்படி சொல்றான். என் நிறைமயிரை துக்கத்தோடு, நான் துக்கத்தோடு செத்து நான் உள்ள போயிடக்கூடாது, துக்கத்தோடு போகக்கூடாது, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் போகக்கூடாது, அதெல்லாம் துக்கம். நான் ஞானஸ்தானம் பெறாமல் சாகக்கூடாது, அது துக்கம். நான் அபிஷேகம் பெறாத சாகக்கூடாது, அது எனக்கு துக்கம். நான் சரியாத வேறுபாட்டு ஜீவியம் இல்லாமல் தாறுமாறா இந்த உலகத்தோடு ஜீவிச்சு செத்துடக்கூடாது, அது ஒரு துக்கம். இதெல்லாம் இல்லை, என் அந்த ரட்சகரை நான் அறிந்து கொள்ளணும். அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எனக்கு லாபமானவைகளை நஷ்டம் என்று குப்பை என்று என்றேன். எனக்கு அவர் போதும். அவரை நான் அறிந்து கொண்டால் சந்தோஷமாய் நான் மரிப்பேன். இப்போது எனக்கு மரணம் வந்தாலும் சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடி நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் அவருக்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.